மாவட்டம் திருபுவனம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மடப்புறம் கோவில் காவலர் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் வலியுறுத்தியும் 4 ஆண்டுகள்ல 24 காவல் நிலைய மரணங்கள் அடைந்தது குறித்து உயர்நீதிமன்றமே அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில தமிழ்நாடு அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வலியுறுத்தியும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நாளை காலை சென்னையில 10 மணி அளவுல கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சென்னை சிவானந்தா சாலையில நடைபெறவுள்ள இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை கட்சியுடைய தலைமை எடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில சரியாக 10 மணிக்கு தொடங்கிருப்பதால் அதற்கு தகுந்தால் போல ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்துல ஒன்று கூற வேண்டும் என்றும் தங்களது வாகனங்களை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய தீவுத்திடல் கடற்கரை சாலை வழியாக வாகனங்களை நெருக்கிவிட்டு போராட்ட இடத்தை அடைய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்தை கட்டுக்கோப்பாக அமைதியான முறையில நடத்தி நமது கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் வாகனங்கள் கொண்டு வர வேண்டாம் எனவும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்திற்கு முன்பாகவே வாகன நிறுத்தத்திலே வாகனங்களை நிறுத்த வேண்டும். போக்குவரத்து விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றி போக்குவரத்துக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைக்கவசம் அணியாமல் இருசக்கர வாகனத்தை பயணிக்க கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு உண்டாக்கும் வகையில் பேனர்கள் பதாகைகள் வைக்கக்கூடாது, எந்தவித மத சாதி இன மற்றும் தனிப்பட்ட நபர்களை புண்படுத்தும் வகையில முழக்கங்கள் எழுப்பக்கூடாது, தனிப்பட்ட அதிகாரிகள் மீதும் ஆச்சரியபூர்வமான முறையில பேசுதல் மற்றும் முழக்கங்கள் எழுப்புதல் கூடாது, உருவபொம்மை கொண்டு வரது, அவற்றை எரிப்பது, புகைப்படங்களை எரிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடாது. ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகே மருத்துவமனை இருப்பதால மருத்துவமனைகளுக்கு செல்பவர்கள் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும். ஆர்ப்பாட்டம் முடிந்தவுடன் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும். கட்சியுடைய கொள்கைகள், குறிக்கோள்கள் மற்றும் கோட்பாடுகளுக்கு எதிராக கண்டிப்பாக பேசக்கூடாது ஆகிய அறிவுறுத்தல்களை கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் போராட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.